அதிக காலமாகவில்லை. நம் வாழ்க்கை டிஜிட்டல் தாக்கத்திலிருந்து விடுபட்டதாக இருந்தது. நாம் வெளியில் விளையாடி கொண்டிருந்தோம், நேரத்திற்கு தூங்கிக் கொண்டிருந்தோம், நாம் ஆரோக்கியமாகவும் மன அழுத்தமின்றியும் இருந்தோம். ஆனால் இன்றைக்கு தொழில்நுட்பம் நம்மை சுற்றி சுழல்கிறது. நம் வேலையிடம், வீடு இவை மட்டுமல்லாமல் நம் உடலும் கூட நம் கைபேசிகள், ஸ்மார்ட் வாட்ச்கள், வைஃபை மற்றும் பலவற்றின் மூலம் இணைக்கப்பட்டுள்ளன. வணக்கம், என் பேர் ஆகஸ்டின். இன்றைக்கு நாம் தினமும் எதிர்கொள்ளும் ஒரு விஷயத்தை பற்றி பேச விரும்புகிறேன். அது எலக்ட்ரோமேக்னடிக் கதிர்வீச்சு அல்லது EMR என்று அழைக்கப்படுகிறது. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு மக்களுக்கு வெறும் ஒரு கைபேசி மற்றும் ஒருவேளை ஒரு லேப்டாப் மட்டுமே இருந்தது. இப்போது நாம் பல சாதனங்களை 24/7 எப்போதும் எடுத்துச் சுற்றுகிறோம். எந்த நேரத்திலும் நாம் வீட்டில் குறைந்தது 3 சாதனங்களுக்கு ஆளாகிறோம், இன்னும் அதிகமாகவும் இருக்கிறோம் என்று ஆய்வுகள் காட்டுகின்றன. ஆனால் அது ஏன் ஒரு பிரச்சனை? தொழில்நுட்பம் நம் வாழ்க்கையை மேம்படுத்தவே அல்லவா உருவாக்கப்பட்டது. இதோதான் பிரச்சனை. EMR என்பது கண்களுக்கு தெரியாத ஆனால் தொடர்ச்சியாக கிடைக்கும் குறைந்த அதிர்வெண் கதிர்வீச்சாகும். இது அனைத்து சாதனங்களிலிருந்தும் வெளிவருகிறது மற்றும் இது தீங்கு விளைவிக்கக்கூடும். உங்கள் ஸ்மார்ட் போன், கடிகாரம், வைஃபை, அணிகலன் தொழில்நுட்பங்கள், ஃப்ரிட்ஜ் மற்றும் கூட மின்சாரம் வழங்கும் பிளக் பாயிண்டுகள் ஆகியவை இடையறாது EMR-ஐ வெளியிடுகின்றன. இது நம் நீண்டகால பாதுகாப்பும் நலனும் குறித்து கவலைக்குரியதாக உள்ளது. உலக சுகாதார அமைப்பு EMR-ஐ முடிந்தவரை புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடியது என்று வகைப்படுத்தியுள்ளது. அதாவது இது புற்றுநோய் ஏற்படுத்தும் வாய்ப்பு இருக்கலாம் என்பதாகும். டாக்டர் சவிந்தர் போன்ற சுகாதார நிபுணர்கள் EMR-இன் சாத்தியமான பக்க விளைவுகள் குறித்து கவலை தெரிவித்துள்ளனர். குறிப்பாக குழந்தைகள் மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் என்பதில் அதிக கவனம் செலுத்தியுள்ளனர். குழந்தைகளின் மூளை, குறிப்பாக ஹைபோதாலமஸ் போன்ற பகுதிகள் பெரியவர்களை விட 1.5 முதல் 2 மடங்கு அதிகமாக மின்காந்த களங்களை உறிஞ்சும் தன்மை கொண்டது. ஆனால் நீங்கள் குழந்தையின் எலும்பு மச்சையை பாருங்கள், அது பெரியவர்களை விட 10 மடங்கு அதிகமாக மின்காந்த கதிர்வீச்சை உறிஞ்சுகிறது. மூளை மிகவும் அதிகமாக உறிஞ்சும் தன்மை கொண்டது. தலைமுடி எலும்பு மெல்லியதாக உள்ளது. மேலும் ஒப்பீட்டளவில் அளவு சிறியதாக இருப்பதால் ஒரே அளவு கதிர்வீச்சை நீங்கள் பெற்றால் உங்கள் சிறிய திசுக்கள் பெரிய திசுக்களை விட அதிகமாக உறிஞ்சும். முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது கதிர்வீச்சை வெளியிடும் சாதனங்களை, உதாரணத்திற்கு கைபேசிகள் போன்றவை, உங்களிடமிருந்து தொலைவில் வைக்க வேண்டும். பயன்பாட்டில் இல்லாத போது அனைத்து மின்சார பாயிண்ட்களையும் அணைக்க வேண்டும். மூன்றாவது, நீங்கள் மின்காந்த கள ஹார்மனைசர்களை பயன்படுத்தலாம். இது சாதனத்தில் இருந்து வரும் கதிர்வீச்சு பக்க விளைவுகளை சமநிலைப்படுத்தும். இப்பொழுது நீங்கள் ஒரு நிபுணர்களிடமிருந்து கேட்டுவிட்டீர்கள். EMR செயல்படுவது எப்படி என்பதை பார்க்கலாம். இங்கே எனது முக்கியமான சில சாதனங்கள் உள்ளன. பெரும்பாலான நீங்கள் கூட இதையே பயன்படுத்துவீர்கள் என்று நம்புகிறேன். கணினி, டேப்லெட், கைபேசி மற்றும் லேப்டாப். இது ஒரு கதிர்வீச்சு கண்டறியும் கருவி. இது கதிர்வீச்சு வரும் இடங்களை அளக்கிறது. அளவுக்கு 100 விட அதிகமாக இருந்தால் அது பாதுகாப்பானது அல்ல. இதை கவனமா பார்ப்போம். கணினி டவுன்லோடை விட அதிகமாக காட்டுகிறது, அதாவது இது பாதுகாப்பானது அல்ல. இப்போது டேப்லெட் பத்தி என்ன? இது 1000 தாண்டி காட்டுகிறது, பாதுகாப்பானது அல்ல. நாம் தினமும் நம் தோலை மிக அருகில் வைத்துக் கொள்வது அது 1000 தாண்டுகிறது, பாதுகாப்பானது அல்ல. நீங்கள் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தும் லேப்டாப் பத்தி என்ன? 1000 தாண்டி வரம்பை மீறுகிறது. இதுவும் பாதுகாப்பானது அல்ல. இது நாங்கள் கதிர்வீச்சை கண்டறிய பயன்படுத்தும் மற்றொரு கருவி. இதை SDR கண்டறியும் கருவி என்று அழைக்கப்படுகிறது. இந்த கருவி அதன் ஆண்டெனாவுடன் என்னை சுற்றியுள்ள கதிர்வீச்சை கண்டறிய முடியும். நான் இதை இயக்கும் போது நீங்கள் பார்க்கும் பச்சை வாட்டர்ஃபால் ஸ்பெக்ட்ரம் என்னை சுற்றி கதிர்வீச்சு இருப்பதை காட்டுகிறது. திரையில் கவனியுங்கள். இது 732 மெகாஹெர்ட்ஸ். இது நம் மூளையின் செயல்பாட்டு வரம்புடன் ஒத்துள்ள அதிர்வெண். கதிர்வீச்சு அளவீட்டை பாருங்கள். நம் உடல் எப்போதும் இந்த அனைத்து கதிர்வீச்சுகளாலும் தாக்கப்படுகிறது. அதனால்தான் பெரும்பாலானவர்கள் இரவில் தூங்குவதில் சிரமம் அனுபவிக்கிறோம் மற்றும் சில நேரங்களில் தலைவலி ஏற்படுகிறது. பல மணி நேரங்கள் தங்கள் டேப்லெட் மற்றும் போன்களில் செலவிடும் குழந்தைகளுக்கு ஏற்படும் விளைவுகளை நீங்கள் கற்பனை செய்யவும் விரும்புகிறேன். ஆனால் நாமும் உண்மையிலேயே பேசுவோம். நம்ம தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதை நிறுத்த முடியாது. இது ரொம்ப அவசியமானது. ஆனால் எளிதாக நம்ம EMR-இலிருந்து பாதுகாக்கும் ஒரு வழி இருக்குது என்று நான் சொன்னால், இது MGuard. இது ஒரு சூழல் ஒத்திசைவு சாதனம். உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து சாதனங்களையும் வழக்கமாக பயன்படுத்தும் போது கதிர்வீச்சிலிருந்து உங்களை பாதுகாக்கிறது. இதை கையாண்டு பார்க்கலாம். என் MGuard கூட்டாளி ஜெரோம்-ஐ அறிமுகப்படுத்த அனுமதியுங்கள். அவர் இந்த காட்சியை நடத்த போறார். அவர் டேட்டக்டரை இயக்குகிறார் மற்றும் அவர் லேப்டாப்பிற்கு அருகில் செல்லும் போது நீங்கள் பார்க்கும்படி அளவு வரம்பை மீறியுள்ளது. சரி, இப்போ போனை சோதிப்போம். நீங்க பார்க்கும்படி அளவு 1000 மீறியுள்ளது.
இப்போ என் கையில எம்காட் வச்சுக்கிட்டு நான் 3, 2, 1 என்று எண்ணி அதை இணைக்கிறேன். மீண்டும் அளவை பார்க்கலாம். இப்போது அது 0, 0, 0. சரி, நான் அதை அணைக்க போறேன். சரி, போனை கீழே வையுங்கள். அப்புறம் லேப்டாப்பிற்கு அருகில் செல்லுங்கள். இப்போது ஒரு அளவு காட்டுகிறது. இப்போது நான் எம்கார்டை 3, 2, 1 என்று எண்ணி இணைக்க போகிறேன். மீண்டும் அளவு 0, 0, 0. இப்போ எம்கார்டுடன் நீங்கள் தொழில்நுட்பம் அல்லது வசதியில் சமரசம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இன்னும் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து சுதந்திரமாக வாழலாம். இப்போ மீண்டும் SDR டிடெக்டருக்கு திரும்புவோம். அவர் டிடெக்டரை இயக்கும் போது நீங்கள் 2 விஷயங்களை கவனிக்க வேண்டும். 1 ஒளி, 2 பச்சை நீர்வீழ்ச்சி நிறமாலை. என் கையில் எம்கார்டு வைத்துக் கொண்டு 3, 2, 1 என்று எண்ணி அதை இணைக்கப் போகிறேன். ஒளி மறைந்து விட்டது. இரண்டாவது பச்சை வாட்டர்ஃபால் ஸ்பெக்ட்ரம் இப்போது நீல வாட்டர்ஃபால் ஸ்பெக்ட்ரமாக மாறிவிட்டது. இதன் அர்த்தம் என்னவென்றால் எம்கார்டு நம் சுற்றுப்புறத்தில் உள்ள கதிர்வீச்சை ஒத்திசைக்க செய்து விட்டது என்பதாகும். நான் மீண்டும் அதை அணைத்து விடுகிறேன். டிடெக்டர் கவனியுங்கள். மீண்டும் அதை இணைக்கிறேன். பாருங்கள், இது ஒரு பெரிய மாற்றம். நன்றி ஜெரோம். எம்கார்டுடன் இப்போது நாம் EMR இல்லாத பகுதியில் உள்ளோம் என்பதால் இது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் மன நிம்மதியை வழங்குகிறது. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம், எல்லாம் நன்றாக இருக்கலாம், அது சிறப்பாக இருக்கலாம். ஆனால் 5 ஆண்டுகள் கழித்து உங்கள் நிலையை ஒரு முறை கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் ஒரு அழகான காலை எழுந்திருப்பீர்கள், ஆனால் ஏதோ சரியில்லை என்று உணர்கிறீர்கள். நீங்கள் எழுந்து நிற்கிறீர்கள். உங்கள் தலைவில் ஒரு பெரிய அழுத்தம் இருப்பதை உணர்கிறீர்கள். காலப்போக்கில் அது உங்கள் நினைவாற்றல், தூக்கம், உணர்வு மற்றும் செயல்திறனை பாதிக்கிறது. நீங்க அவத்தோட வாழ ஆரம்பிக்கிறீங்க. இது ஒரு புதிய நிலையாக மாறுகிறது. ஒருவேளை விழிப்புணர்வு இல்லாமையோ அல்லது அறியாமையோ காரணமாக இருக்கலாம். உங்கள் சுற்றியுள்ள குடும்பத்தினர் மிகவும் கவலைப்படுகிறார்கள். மேலும் அவர்கள் உங்களை MRI ஸ்கேன் செய்ய ஊக்குவிக்கிறார்கள். நான் என் வீடியோவில் முன்னிப்பே குறிப்பிட்டது போல EMRக்கு தொடர்ந்து மற்றும் நீண்ட காலம் வெளிப்படும் போது அது புற்றுநோய்க்கு காரணமாக இருக்கலாம். இங்கே முக்கியமான சொல் என்பது தொடர்ந்து மற்றும் நீண்ட காலம் வெளிப்படும் என்பதே. இதோ விஷயம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வழக்கம் போல் வாழலாம். எதுவும் செய்யாமல் கதிர்வீச்சை புறக்கணித்து இருப்பதைப் போலவே வாழலாம். உங்களுக்கு ஏதாவது மோசமானது நடந்தால் அப்போது அது மிகவும் தாமதமாக இருக்கலாம். உங்கள் உடலில் நடந்ததை நீங்கள் மீண்டும் திருப்ப முடியாது. அல்லது நீங்கள் வெறும் 2 வினாடிகள் எடுத்துக்கொண்டு உங்கள் எம்கார்டை இணைத்தால் அது காப்பீடு கூட ஈடு செய்ய முடியாத மருத்துவ செலவுகளை உங்களுக்காக சேமிக்க முடியும். வழக்கமாக சொல்வது போல தடுப்பது சிகிச்சை செய்வதை விட சிறந்தது. நாம் கதிர்வீச்சை காண முடியாது, ஆனால் அதை நம் சக்தியில், நம் தூக்கத்தில், நம் மன அழுத்தத்தில் உணர்கிறோம். எம்கார்டு ஒரு பாதுகாப்பான 8 மீட்டர் பரப்பை உருவாக்குகிறது. இது சிறியது, ஆனால் மிகவும் முக்கியமானதை பாதுகாக்கிறது. நீங்கள், உங்கள் பிள்ளைகள் மற்றும் உங்கள் அன்புக்குரியவர்கள் நாம் கட்டுப்படுத்த முடியாத உலகில் நீங்கள் இன்னும் ஒரு தேர்வை வைத்திருக்கிறீர்கள். இது உங்களை பாதித்திருந்தால் இதை உங்களோட பகிர்ந்தவரை தொடர்பு கொள்ளுங்கள். அவர்கள் கவலைப்படுகிறார்கள். அதுபோல நீங்களும் கவலைப்பட வேண்டும். நான் ஆகஸ்டின். பாதுகாப்பாக இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள், ஆரோக்கியமாக இருங்கள்.